சரஸ் ரியல் எஸ்டேட்டுங்க. இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பாருங்க, ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ்லேருந்து அப்படியே பூமிங்க பாருங்க. இந்த பூமி இது புறம்போக்கு தடமுங்க. தடத்து வழி நம்ம போய்க்கலாம். தடமெல்லாம் பார்த்திங்கன்னா 35 அடி வருங்க. இதில் அப்படியே நம்ம காட்டுக்குள்ளே போய்க்கலாமுங்க. 1.25 ஏக்கராங்க. இது போர் வந்து தனி போருங்க. சோலார் மாட்டிக்கிறாங்க. சோலார்லேருந்து சப்பில் அப்படியே பாஞ்சிட்டு இருக்குதுங்க. சுற்றி வேறு பார்த்திங்கன்னா கம்பி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. ஏக்கரா மொத்தமாக 1.25 ஏக்கராங்க. ஏக்கரா 1.25 கோடி சொல்கிறாருங்க. 1.25 ஏக்கரா இருக்குதுங்க. ஏக்கரா 1.25 கோடி சொல்கிறாருங்க. மரமெல்லாம் பாருங்கள், நாட்டு மரம், அளவான கன்று மரங்க. மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல செம்மண் கடை வருதுங்க. பாருங்கள், போரெல்லாம் வரும் முன்னாடியே இருக்குது. இது எங்கே இருக்குன்னா, கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா 10ஆம் நம்பர் முத்தூர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊரில் தான் இருக்குதுங்க. சோலார் போட்டிருக்குறாங்க. அப்படியே சோலார்லேருந்து சப்புங்க. போர்லேருந்து அப்படியே டைரெக்டாக பாஞ்சிட்டு இருக்குதுங்க. ஒரு சின்ன வீடு எடுக்கிறோன்னா எடுத்துருக்கலாமுங்க. அருமையாக இருக்கும். வீடு எடுத்து இங்கேயே ஃபேமிலியோடு செட்டில் ஆகிருக்கனால ஆகிக்கலாமுங்க. பக்கமெல்லாம் நல்லா வீடுகளெல்லாம் இருக்குதுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி யாராவது பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வேணுனாலும் கால் பண்ணுங்கள். நாட்டு தென்னை மரமுங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் ரோட்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் வருங்க. கோயம்புத்தூர் மெயின் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, கோவை டு பொள்ளாச்சி மெயின் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டரில் இந்த பூமிக்கு வந்துக்கலாமுங்க. எல்லாமே பக்கத்துலேயே இருக்குதுங்க. பூமி பிடிச்சிருந்ததுன்னா நேராக விசிட் பண்ணுங்கள், காட்டுறேன். பூமி பாருங்கள், பிடிச்சிருந்தா செட்டிங் கொடுத்து பேசலாமுங்க. போர் வருங்க, ஒரு தலைக்கு இருக்குது. நன்றிங்க.